அதிமுகவினுடைய மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் திரு விஜயபாஸ்கர் அவருடைய வீட்டை முற்றுகையிடுவதற்காக இந்த மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு அவருடைய வீட்டின் வாயிலில் நாங்கள் நிற்கிறோம். பதுக்கி வைத்திருக்கோம் விஜயபாஸ்கர் மீது நடவடிக்கை பதுக்கி வைத்திருக்கோம் விஜயபாஸ்கர் மீது நடவடிக்கை இந்த மணல் பாருங்க, இந்த காவிரி ஆற்று மணல். இந்த மணல் இப்ப திரு முன்னாள் அமைச்சர் அதிமுக மாவட்ட செயலாளர் எம்.ஆர். விஜயபாஸ்கரோட வீட்டுக்குள்ள இந்த மணல் இருக்கு. இப்ப இருக்கு இந்த மணல் எப்படி மேல இருந்து மழையா பொழிஞ்சது. அந்த மணல் அவர் வீடு கட்டுவதற்கு வைத்திருக்கிற மணல் இல்லாம இந்த மணலை பாருங்க. இந்த மணல் அவர் வீட்டுடைய காம்பவுண்டுக்கு பின்னாடி கிட்டத்தட்ட ஒரு 100 லோடு மணல் அங்க கிடக்குது. எப்படி கிடக்குது இந்த மணலை? நாங்கள் காவல்துறை அதிகாரிகள்கிட்டும் வட்டாட்சியர்கிட்டையும் காட்டிருக்கிறோம். இந்த மணலை பார்த்துக்குங்க. அதனால இந்த ஆதாரங்களை நாங்கள் காட்டிட்டு நாங்கள் அதை கண்டிக்கணும். அந்த வாகனங்களை பறிமுதல் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் இன்று முன்னாள் அமைச்சர் அதிமுக மாவட்ட செயலாளர் வீட்டை முற்றுகையிடுவதற்காக கரையோர வாழ் மக்களும் கரூர் மாவட்டம் காவிரி ஆற்றில் மணல் அள்ளுகிற தொழிலாளர்களுடைய குடும்பத்தின் சார்பாகவும் காவிரி கரையோரம் மணல் அள்ளுகிற அந்த மக்களின் சார்பாகவும் இன்று அதிமுகவினுடைய மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் திரு விஜயபாஸ்கர் அவருடைய வீட்டை முற்றுகையிடுவதற்காக இந்த மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு அவருடைய வீட்டின் வாயிலில் நாங்கள் நிற்கிறோம். தொடர்ந்து இவருடைய அத்துமீறல்கள் காவிரி ஆற்றிலே மணல் அள்ளக்கூடாது, மாட்டு வண்டிகளே அள்ளக்கூடாது என்று ஆய்வு மேற்கொள்கிறேன் என்ற போர்வையில அங்க இருக்கக்கூடிய மாட்டு வண்டி தொழிலாளர்கள் மீது வழக்கு போடுவதும் வழக்கு பதிவிடுவதும் தொடர்ந்து இது போன்ற இடையூறுகளை செய்து கொண்டிருப்பதால் அவர் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே மணலை திருடி அவர் வீட்டில் வைத்திருக்கிறார். அதை ஆதாரத்துடன் நாங்கள் காவல்துறை உயர் அதிகாரிகள் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகளிடம் காட்டியிருக்கிறோம். அதனால் அந்த வாகனங்களையும் கைப்பற்றி காவல் நிலையத்தில் நிறுத்த வேண்டும். இல்லை என்றால் மாட்டு வண்டி தொழிலாளர்கள் மீது போடப்பட்டிருக்கிற வழக்குகளையும் அந்த மாட்டு வண்டிகளையும் விடுவிக்க வேண்டும். பகிரங்கமாக காவிரி மணல் பிரச்சனை இவர் தலையிட மாட்டேன் என்கிற உத்தரவாதத்தை வழங்காத வரை இந்த கூட்டம் கலந்து செல்லாது. அவர் வீட்டை முற்றுகையிடுவதற்காக மாபெரும் மக்கள் ஆர்ப்பாட்டமாக இங்கே நடத்தி கொண்டிருக்கிறோம். இவரு எந்த மாட்டு வண்டியில அள்ளி அதை லாரியில போட்டதை பார்த்து ஆதாரத்தோடு வெளியிட்டார். சரி, அப்படி சொல்றாருன்னா உள்ளுக்குள்ள இருந்த கிட்டாச்சி ஒன்றும் லாரி ஒன்றும் அவருடைய கட்சியை சேர்ந்த அதிமுக நிர்வாகி மண்மங்கலத்தை சேர்ந்தவருடைய வண்டி நிற்குது இல்ல, எப்படி நின்றுச்சு? எப்படி நிற்குது? இதை பேசினால் பெரிய லெவல்ல பேசி கொண்டிருக்கலாம். நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். அந்த பகுதியில் ஏற்கனவே அந்த கரையோரம் இருக்கக்கூடிய மக்களுடைய இடத்துல பட்டா இடங்கள்ல நமுட்டு மண் எடுப்பதற்கு அனுமதி வாங்கி லாரி போயிட்டு இருக்கு. பட்டா இடத்துல நமுட்டு மண் வாங்குறது எடுத்துட்டு போறதுக்காக அனுமதி வாங்கித்தான் லாரியில போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. இவர் அதையும் இதையும் இணைத்து முடிச்சு போட்டு பேசுகிறார். அது தவறு. அதே மாதிரி தொடர்ந்து முன்னாள் அமைச்சரும் மாவட்ட செயலர் விஜயபாஸ்கர் அவர்கள் இந்த சாதிய மோதலை தூண்டுவது போல நாங்கள் நடந்து கொள்கிறோம் என்ற பேச்சை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று மக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். பத்திரிகையாளர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள் வாயிலாகவும் அதை நாங்கள் அறிவுறுத்துகிறோம். அதனால் அவர் இவருடைய அராஜக போக்கை இத்துடன் நிறுத்திவிட்டு எங்களுடைய வயிற்றில் அடிக்காமல் மாட்டு வண்டி தொழிலுடைய வாழ்வாதாரத்தை காக்கும் வகையில் அவர் காப்பாற்ற விட்டால் கூட பரவாயில்ல, கெடுக்கும் வகையில் இல்லாமல் தான் பரவாயில்ல, செஞ்சா போதும். திமுகவினுடைய மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்களுடைய பரிந்துரையின் பேர்ல அவருடைய ஆசிகளின் பேர்ல ஒரு 11 மணிக்கு மேல பொறுப்பேற்ற அடுத்த நிமிஷம் மணல் இல்லைன்னு சொன்னார். நீதிமன்ற உத்தரவை அவர் அவமதிச்செல்லாம் சொல்ல, ஒரு மனிதாபிமானத்தின் அடிப்படையில மக்கள் பல ஆயிரம் மக்கள் மாட்டு வண்டி தொழிலாளர்கள் மூலம் போய்க்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக தான் அவர் சொன்னார். அதை வச்சுக்கிட்டு வேத வாக்க வச்சுதான் அந்த மக்கள் எல்லாம் போய் டயர் வண்டியில் அழிட்டு இருக்காங்க. அதை வித்து லாரியில வித்து கோடான கூடி சொத்தெல்லாம் சேர்த்துல பெரிய லெவல்ல ஒன்றும் வசதிகளா இல்லை. கரையோர மக்கள், அங்க வசிக்கக்கூடிய பெரும்பான்மை சமுதாயத்தை சேர்ந்த மக்கள், தேவேந்திர குல வெள்ளாளர்கள், வன்னியர்கள், கவுண்டர்கள், இவங்கெல்லாம் மாட்டு வண்டி தொழிலாளர் ஒருதாய் வயிற்று பிள்ளைகள் போல சேர்ந்து செய்கிறாங்க. அங்க ஒண்ணு எந்த பிரச்சனையும் சாதிய மோதல் இல்லை, பிரச்சனை இல்லை, அப்படி செய்ய வேண்டிய அவசியமும் எங்களுக்கு இல்லை. அதனால் எங்களுடைய வயிற்றில் அடிக்காமல் அவர் காவிரி ஆற்று பிரச்சனையில
தலையிடாம வேறு விதமான அரசியல் செய்து அவருடைய தன் நிலைப்பாட்டை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். சரி, இல்ல நாங்க ஆதாரத்துடன் அதை நிரூபிக்க தயாரா இருக்கிறோம். நாங்கள் ஆதாரத்துடன் நிரூபிக்க தயாரா இருக்கிறோம். இவர் சிறைபிடிக்கவில்லை என்று சொன்னால், இவர் நன்றாக பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்கள் தெரிஞ்சுக்கங்க, இவரு இங்க இருந்து ஆய்வுக்கு வரும்பொழுது ஒரு 7-8 வாகனங்கள தான் வர்றாரு. வந்த பிறகு குறிப்பாக திமுக ஆட்சியின் மீது பழி போட வேண்டும், இங்க இருக்கக்கூடிய பொறுப்பாளர் மாண்புமிகு செந்தில் பாலாஜி அவர்கள் மீது மிகப்பெரிய அவப்பேரை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக இவர் 35 பேரோட வந்த இவர் அதற்கு பின்னாக ஆட்களை திரட்டி மதியம் 3 மணில இருந்து 7 மணிக்குள்ள 300 பேத்துக்கு மேல உட்கார வச்சிருக்காங்க. நாங்க இருந்தவங்க 500-600 பேர் கரையோர மக்கள் தான், வெளியில இருந்து யாரும் வரல. நாங்க என்ன பண்றோம், அவர் அந்த இடத்துல இருக்காரு, வெளியே போகணும்னு காவல்துறையோட கேட்கிறோம். காவல்துறை பேசுறாங்க, அவர் போக மாட்டேங்கிறார். அப்புறம் என்ன பண்ண முடியும், அவர் எங்க வாழ்வாதாரத்துல வயிற்று அடிக்கிறாரு, ஓட்டு கேட்க நீங்க வர முடியாது அப்படின்னு சொல்லித்தான் நாங்க முனியப்பனூர் சாலையில மிகப்பெரிய மாட்டு வண்டிகள் நிறுத்தி அங்க ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறோம் அமைதியா. மல்லம்பாளையம் போற வழி சரி அடைச்சு விட்டோம், சேனப்படி அடைச்சிட்டோம். நேற்று எப்படி ஒரு போனார், ஹெலிகாப்டர் வர சொல்லி அதில் போனாரா? ஹெலிகாப்டர் வர வச்சு அதுல இருந்து வெளியே போனாரா நான் கேட்கிறேன், பதில் சொல்லணும். நாங்க சேனப்படி சாலையில இருந்து இங்க இருக்காங்க காவல்துறை உயரதிகாரிகளா இருக்கார், அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் நாங்க ஒரு 8 டயர் வண்டியை அங்கிருந்து அப்புறப்படுத்திய பிறகு நீங்கள் பின்வாசல் வழியாக தான் போனீங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், பெருமைக்காக பேட்டி கொடுத்து விடக்கூடாது. முன்வாசல் வழியாக பின்வாசல் வழியாக சேனப்படி வழியாக போனீங்க. போய்தான் நீங்க நெருவில் ஒரு கூட்டத்தை போட்டு போனீங்க, ரைட். அதனால தவறான தகவல்களை சொல்லக்கூடாது. நாங்கள் சொல்லுவதற்கு எங்கட ஆதாரம் இருக்கிறது. அதனால அது தவறான தகவல். நாங்கள் அவரை சிறைப்பிடித்தது உண்மை. அங்க வந்திருக்கக்கூடிய ராத்திரி 10 மணிக்கு மேல 12 மணிக்கு இந்த பத்திரிகையாளர்கள் தொலைக்காட்சி நண்பர்களுக்கு அது தெரியும். இவர் தொடர்ந்து அந்த காவிரி பிரச்சனையை பேசாம இருந்தாருன்னா பிரச்சனை முடிஞ்சது. காவிரி ஆற்று பிரச்சனைக்குள்ள உள்ள ஆய்வு பண்றோம், அது பண்றோம், இது பண்றேன்னு சொல்லிக்கிட்டு மாட்டு வண்டித்தோட வயிற்றுல அடிச்சாருன்னா இது வேறு விதமா நாங்க கொண்டுட்டு போவோம். அங்க உட்கார்ந்த சாலை மறியல்ல இன்னைக்கு அவர் வீட்டுல உட்காந்துருக்கோம். அடுத்ததாக பலாயிரக்கணக்கான மக்களுடைய ரேஷன் கார்டை கொண்டு போய் மாவட்ட ஆட்சியர்கிட்ட திங்கட்கிழமை அன்னைக்கு ஒப்படைச்சிட்டு மிகப்பெரிய அங்க அறவழி போராட்டத்தை நாங்க முன்னெடுப்போம் என்பதை தெரியும். இப்ப அவருடைய வீட்டை முற்றுகையிடுவதற்காக நாங்கள் இங்கே 3:30 மணிக்கு ஆதாரத்துடன் அவர் வீட்டுல கிட்டத்தட்ட ஆத்து மணல்னா கொஞ்சம் மணல் கிடையாது, வீடு கட்டுவதற்காக வைத்திருக்கிற மணல் அல்ல, வீட்டுக்கு பின்னாடி காம்பவுண்டை சுத்தி பதுக்கி வைத்திருக்கிற மணல் 100 லோடுக்கு மேல பதுக்கி வச்சிருக்கிற ஆதாரத்தோட உங்ககிட்ட காட்டியிருக்கிறோம். அப்புறம் இவர் எப்படி மணல் திட்டத்தை பத்தி பேசலாம்? ஒரு தவறை செய்வதற்கு தவறு செய்யாதான் தான் சொல்லணும். இவர் கடந்த 5 ஆண்டுகள் அமைச்சரா இருந்த போது ஒரு படி மணலை கூட எடுத்துட்டு வரலையா? அதனால் அவர் இந்த பிரச்சனையை இதோட சுமூகமாக விட்டுவிட்டால் நாங்கள் எங்களுடைய அறவழி போராட்டத்தை விட்டுவிட்டு நாங்கள் வயிற்று வாழ்வாதார பிரச்சனைக்காக நாங்கள் மாட்டு வண்டியில் மணலிட்டு வருவோம். தொடர்ந்து இதையும் அவர் தொடர்ந்து பண்ணிட்டே இருந்தாருன்னா நாங்கள் அவருடைய பொருளாதாரத்துல கை வைக்க வேண்டிய சூழல் ஏற்படும்.